am a first year's college student. நானும் MBA முடிச்சிருக்கேன் 3 வருஷம். This one day and this Bible. I would say this is a Bible. டேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Be the boss. Actually this is the attitude of entrepreneur. நான் வந்து எக்ஸர்வீஸ் மேனு கார்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்தவன். இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இமீடியட்டாக ஐஇ கோடுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, உட்காந்து அப்ளை பண்ணிட்டேன், ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். Now he is invested almost 1.3 crore in our company. So நான் இந்த செஷன் வந்து 1 year before அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ திங்க் மை ஜர்னி would have been much easier. ஒரு MBA subject within a day you covered it up. Next month I am going to retire. My wife has encouraged me to attend. After retirement you have to start. I have got a wonderful business idea. It's not just a workshop. This stage of today where you have come, you're trying to make a statement. இந்த ஐடியா பத்தி நான் சீரியஸா இருக்கேன், நான் ஆரம்பிக்க போறேன். So this is the beginning of your new life is what we understand. முதலாளிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் உங்க மத்தியில வந்து உட்காருவேன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் பார்த்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கு எனக்கு. ட்ரிம் பண்ணி ரெடிமேட் டெண்டர் கோகனட் சப்ளை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 10,000 rupeesல தான் அது ஸ்டார்டட். காரில் போய் சப்ளை பண்ணுவேன். ஒரு பெரிய பிக் லாஸ் ஆச்சு. தென் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் ஐ வாண்ட் டு திங்க் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ். அப்போ தான் இந்த இளநீ பிஸ்னஸ் பண்ணேன். They are making you feel like you are preparing it, but they brought it to Indian market. That is one of their USP. ஸோ ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அம்பன்பட்டியில் ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து அரௌண்ட் 936 பிராண்ட்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் மட்டுமே நான் 36 பிராண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 6 countries பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஜென்யூன்லி 3,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பெர் டேவோட டர்ன் ஓவர் அலோன் 4.5 to 5 lakhs அரௌண்ட் பெர் டே. பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யூஸ்வலாக இருக்க திங்ஸை இப்போ விரும்புகிறதே கிடையாது இப்போ உள்ள கரண்ட் பீப்புள். With all this, we need boss mindset. The one who runs. That's what we are going to start with. I plan my time. எனக்கு இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் எனக்கு வந்துட்டு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, பேஷன் இருந்திருக்கு. நானும் MBA முடிச்சிருக்கேன் 3 வருஷம். பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த புக்கு இந்த புக்கு கிளியர் பண்ண தான் யோசிச்சோம் தவிர இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு we never thought. This one day and this Bible. I would say this is a Bible. We get complete freedom of my time. I am the boss of my own. There is a difference between business owner and a self-employed person. ஒரு MBA subject within a day you covered it up. ஸோ லைக் அது MBAல கூட நம்ம இவ்வளோ ஆக்சுவலாக இவ்வளோ யோசிச்சு பண்ணுவோமாலாம் தெரியாது. லைக் இவ்வளோ சின்சியராக உட்காருவோமான்னு கூட தெரியாது. நிறைய பேர் முடிச்சவங்க MBA முடித்தவங்க கூட இவ்வளோலாம் நாலேஜ் இருக்குமா தெரியாது. இட்ஸ் வெரி கிரேட். அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நானும் பாஸ் வேலையில் ஒரு பாஸும் இங்கே வந்து உட்காருவேன். தேங்க்ஸ் எல்லாம். பாஸாக இருக்கக்கூடிய உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா பீப்புளோடைய நம்பிக்கையை ட்ரஸ்ட்டை அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணி வச்சுருக்கணும். என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் சரி நான் இந்த பிஸ்னஸை நின்று நான் நடத்தி காட்டுவேன். என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு என்னுடைய சேவையை 100% கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். I meet one business guy, I change my mind. I get to understand say 10 businesses, I change my mind. கோவிட் எஃபெக்ட் ஆகும்போது ஒழுங்காக சாப்பிடுங்க, அப்போ தான் மண்டையில் கொட்டுற மாதிரி இருக்கும். ஒழுங்காக சாப்பிடுங்க, எங்கே வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது. அப்போ ஆரம்பித்த பிராண்ட் தான் தை சாக்லேட்ஸ். என்னோடய பேர் தளபதி. நான் வந்து எக்ஸர்வீஸ் மேனு கார்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்தவன். புதுசாக இந்த பிஸ்னஸ் வாலாவில் வந்து யுவராணி மேடம் தான் இன்ஸ்பயரு. இங்கே வந்த பின்னாடி ஒரே ஒரு இது பண்ணியிருக்கேன். STB குரூப்ஸ்னு சொல்லிட்டு இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கோ இதில் ஸ்பைசஸ் எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஐஇ கோடுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, உட்காந்து அப்ளை பண்ணிட்டேன், ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். இதில் எது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சோ அதை நீங்கள் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் பிஸ்னஸ். So we can invest our money stage by stage is the point. Don't put all your life savings at one go. 2
டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தோம். மை ப்ராடக்ட் இஸ் ஸோ ப்ரீமியம் அண்ட் குவாலிட்டி. ஆல்சோ ஆஃப்டர் சேல் ஐ டூ பெஸ்ட் சர்வீஸ். அப்போது இந்த மிஷினரிஸ் இந்த டூல்ஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஸோ டிஸ்மேண்டல் டைப்ஸ் எங்களை தவிர யாருமே பண்ணல. ஐ எம் நாட் திங்கிங் எனிபடி இஸ் காம்படேட் வித் யுவர் பிஸ்னஸ். வென் யூ ஃபீல் they are competitors, collaborate with them. Now that company started with 10,000 rupees. Now it is generating 5.2 crores every year. Amazing. And one main thing is it is running in autopilot mode. Now he is invested almost 1.3 crore in our company. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட் டிசிப்ளினாக இருந்ததுன்னா என்ன நம்ம கேட்டாலும் வரும். நான் அப்போ ஏர்ன் பண்ணதை விட 15 more times இந்த 3 yearsல earn பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் மை பேஷன். பிஸ்னஸ் இஸ் நாட் ஃபார் மேக்கிங் மணி. வி ஆர் ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் சொல்யூஷன் கிவர்ஸ். GEM is a place where government is helping to market your product, e-marketing, digital marketing. நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். த யூனிவர்ஸ் இஸ் ரெடி டு கிவ் abundant ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் திங் இஸ் இங்கே யாரும் கேட்கறதில்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, ஆண்டர்ப்ரனர் ஆகணும். கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் என்னோட ஃபீல்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இதில் நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறது? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், வெரி லிட்டில், லைக் ஒரு பேசிக்கான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தது தான் நான். மார்னிங் வந்து டீச்சிங் ஜாப் போவேன். கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக போயிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு கிளினிக்னு பார்த்தா ஒரு ஃபேன்சி கிளினிக்கெல்லாம் போட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய மற்ற விஷயங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி கிளினிக்கெல்லாம் போடாமல் ஆன்லைன்லேயே வந்து கன்சல்டேஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 months எனக்கு வந்து 200 ஃபாலோவர்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே இல்லை. கான்டென்ட் போட்டுகிட்டே இருந்தேன். இட் டுக் மீ 3 years டு பி இன் பொசிஷன். அதாவது ஒரு 320K ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு எனக்கு 3 years ஆச்சு. இந்த 3 yearsல வந்து ஒரு நாள் கூட லைக் எவ்ரி வீக் நம்ம இந்த வீக்கில் வந்து 3 வீடியோஸ் நம்ம போட்டே ஆகணும். அது கான்டென்ட் ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கவங்களாம் சோஷியல் மீடியாவில் வந்து புது சரக்கு வந்திருக்கு அப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க. You like that idea so much, you love your business so much, it's like breathing for you. Wallah டீமுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஆனால் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் தோற்று கூட போவாங்க. இன்றைக்கி இந்த ஒன் டே இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது இந்த ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு MBA மார்க்கெட்டிங் படித்த மாதிரியும் அடுத்தடுத்த லெவல் என்னென்ன இருக்குது, ஒரு பேங்க் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஸ்டேட்மெண்ட்டு. சோஷியல் மீடியா இஸ் மை ஒன்லி பிளாட்ஃபார்ம். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் நான் வந்துட்டுருக்காங்க. ரியல் ஃபுட்ஸ்னு ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட்லி ஐ ஆம் அ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்னுமே நிறையா பண்ணணும்னு நீங்கள் கொடுத்த ஸ்பீச்சஸில் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப். சாக்லேட் வந்து ஒரு சூப்பர் ஃபுட், ஒரு முருங்கைக்கீரை மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு எப்படி ஹெல்த்தியராக இருந்தால் மட்டுமே எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தால் டார்க் சாக்லேட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஃபுட் லைசன்சிங் வேறு மாதிரி மாறும். தமிழ்நாடு வில் ஹேவ் சம்திங், கர்நாடகா வில் ஹேவ் சம்திங், ஆந்திரா வில் ஹேவ் சம்திங். ஸோ வி நீட் டு ஸ்டடி தட். அந்த ஸ்டேட்டோட ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து வி நீட் டு ஸ்டடி. என்னோட பிராண்ட் பார்க்கும்போதே எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களோட பேக்கேஜிங் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களோட கண்டென்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, உங்கள் பேஜ் வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும், நல்ல பொருளாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட USP. Why not oats pizza? Why not ragi pizza? Why not millet pizza? இப்போ ராகி பிஸ்கட் இருந்தா ஏன் ராகி பீஸா இருக்கக்கூடாது? Pizza is unhealthy, we know there is a market. Bringing healthy option is the solution, right? டேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பி த பாஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஏன்னா நான் வந்து பக்காவான ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர். எங்கள் ஊர்லேயே படித்த ஒரே பொண்ணு இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்கின் அண்ட் ஹேர் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கும். பட் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ அது குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உண்மையாகவே ஐ எம் ஸ்டார்டட் மை ஓன் பிராண்ட். நான் ஃபஸ்ட்டு என் பிராண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வி ஆல் பீப்புள் எண்ட் ஆஃப் த டே வி ஒர்க்கிங் ஃபார் மனி. ஒரு ஃபைனான்ஷியல் நீட்காக தான் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் என்ன தான் பேஷனேட்டாக பண்ணாலும் எண்ட் ஆஃப் த ட்ரூத் இது தான். My
Bible, like kind of thing, all the things, like even it was clarified, like so many things, like where to search and a lot of questions, but it has been, all the questions has been answered here. Thank you, Boss Wallah, for this opportunity to participate in this. I just benefited a lot. So next month I am going to retire actually. My wife has encouraged me to attend. And after retirement you have to start Boss Wallah program. அட்டன் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ்னால் என்ன, அந்த ஃபியர்னஸ்ஸு போயிடுச்சு. யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ் வாலா டீம் வந்து என்னையும் ஒரு பாஸ் டீம் மெம்பர் ஆக்கிட்டாங்க. நான் பாஸ் வாலா, பி த பாஸ்.